சிக்கிய இலங்கையை சேர்ந்த பிரதான குற்றவாளிகள். இலங்கையில் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை செய்து துபாயில் பதுங்கியிருந்த 2 இலங்கையர்கள் அந்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4 சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதன்போது கொழும்பு நுகேகொட பிரதேசத்தை சேர்ந்த 48 வயதான களுத்துர தினேஷ் சமந்தடி சில்வா என அழைக்கப்படும் பாபி மற்றும் மட்டக்குழி சமித்புர பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதான கங்கணம்ல திமுத்து சதுரங்க பெரேரா ஆகிய 2 குற்றவாளிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி இன்று காலை 5:10 மணியளவில் துபாயிலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 226 மூலம் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதனையடுத்து விசாரணைகளுக்காக கங்கணம்லவின் திமுத்து சதுரங்க பெரேரா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடமும் களுத்துர தினேஷ் சமந்தடி சில்வா கொழும்பு நரகேன்பிட்டி படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன. ஸ்ரீலங்காவின் பிரதமரும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வரவேற்றார். வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் பல்வேறு அபிவிருத்தி சார் நிகழ்வுகளில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சுன்னாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தபால் நிலைய கட்டிட திறப்பு விழா, கடல் தொழிலாளர் குடும்பங்களுக்கு கடற்தொழில் சாதனங்கள் மற்றும் உலருணவுகள், தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர் குழுவிற்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வுகளில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பங்கேற்றார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள புதிய வர்த்தக சேவை நிலைய திறப்பு விழா, கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்பார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்த அழைப்புக்கமைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் மாற்றம். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 298.27 ஆகவும் விற்பனை பெறுமதி 307.46 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 383.47 ஆகவும் விற்பனை பெறுமதி 398.38 ஆகவும் பதிவாகியுள்ளது. யாழில் யுவதியை கடத்திய 3 கைது. யாழ் ஊர்காவற்துறை பகுதியில் யுவதியொருவரை கடத்திய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஊர்காவற்துறை பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றிற்கு அருகில் வைத்து குறித்த யுவதியை வாகனம் ஒன்றில் இளைஞர்கள் கடத்தி சென்றுள்ளனர். இதனையடுத்து யுவதியை ஊர்காவற்துறையின் பிரிதொரு பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளைஞர்கள் 3 கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினரை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுக்கள். பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அத்தோடு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது எனவும் தேசப்பந்து தென்னகோன் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அத்துருக்கிய பிரதேசத்தில் கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை காவல்துறை உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்ய போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை காவல்துறையினரின் பொறுப்பிற்கு எடுத்துக்கொள்ள நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என மேலும் குறிப்பிட்டார்.